ஹாய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நான் திருச்சியில் இருக்கும்போது என்னோடய பையனோட ஃப்ரெண்டு சங்கீத்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட அம்மா பார்த்திங்கன்னா அந்த பையனுக்காக அம்மியில் அரைச்சி அதான் குக் பண்ணுவாங்க. அவன் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிடுவான்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க அத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன். 1 ஹவர் ட்ராவல் பண்ணி அவங்க போகணும் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு. திருப்பி 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தான் அவங்க வரணும். இருந்தாலும் பையனுக்காக அவங்க எஃபர்ட் போடுறதும் அவன் அதை என்ஜாய் பண்ணுறதும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, எங்கள் அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு. இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அவங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு அடிச்சிக்க முடியாதுன்னு. அது மாதிரி என் பிள்ளைங்க எதாவது என்ஜாய் பண்ணுதுங்களா சாப்பாடுலன்னு யோசிக்கும்போது நான் ஒன்றுமே செய்யலைன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பாத்திரங்கள்லாம் வாங்க ஆரம்பித்தேன். மண்பானையில் வந்து சமைக்கிறது, கல்லில் இடிக்கிறது, இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது. ஏன்னா நம்மளால் அம்மியெல்லாம் அரைக்க முடியாது பாருங்கள். அதனால நான் இந்த மாதிரி பொருட்களை வச்சு யூஸ் பண்ணி சமையல் செய்யும்போது டேஸ்ட் வந்து வித்தியாசப்பட்டுச்சு. அவங்களும் என்ஜாய் பண்ணாங்களே. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.